ஹரே கிருஷ்ணா. பகவான் கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்றாரே. யோசிச்சு பார்த்தா நாம கடமையை செய்யறதே ஒரு பலனுக்காக தான். அதை எதிர்பார்க்காம எப்படி கர்மா செய்யறது? இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுனா நல்ல மார்க் வாங்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா அதுல செலக்ட் ஆகணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம எப்படி ஒரு செயலை செய்யறதுன்னு நமக்கு தோணும். உண்மை என்னன்னா, பகவான் கடமையை செய்யறதுல உனக்கு முழு அதிகாரம் உண்டு, ஃப்ரீடம், கண்ட்ரோல் உண்டு. ஆனா பலன்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. அது பல ஃபேக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி பலன் அமையும். மனிதர்கள், இயற்கை, காலம்னு பல ஃபேக்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம். கேட்ட எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்றோம். ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கும்னு கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னே வச்சுக்கிட்டாலும் ஜாப் யாரோ ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த சூழல்ல கூட பகவான் சொல்றது சரியாத்தானே இருக்கு. பகவான் உண்மையில கடமையை செய்ய உனக்கு முழு அதிகாரம் உண்டு, பலன்ல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்றார். ஆக்சுவலா அவர் கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லல. இது எந்த காலத்துக்கும் சரியானதாவே தானே இருக்கு. ஹரே கிருஷ்ணா.